ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து டி நகர் சென்னை சில்க்ஸ் தாங்க ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். அவுட்ஃபிட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு தான்ல கிளாத் நல்லா இருக்கும். நான் வந்து ஒரு 3 years பேக் வந்து கலெக்ஷன் நல்லா இருந்தது. ஸோ 3 years கழிச்சுட்டு இன்னைக்கு தான் நான் ஷாப்பிங் போயிருக்கேன், அதுவும் சென்னை சில்க்ஸ் டி நகருக்கு. ஸோ ஒரு மேட்சிங் துப்பட்டா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த துப்பட்டாக்கான மேட்சிங் டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். ஸோ கலெக்ஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி யாருக்காச்சும் பிடிச்சா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச சில கலெக்ஷன் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் கலெக்ஷன் எல்லாம் பார்த்தா செமி கோட்டா காட்டன் இருந்தது, ஆர்கன்ஸா இருந்தது, டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் இருந்தது, அப்புறம் கலங்காரி இருந்தது. ஸோ இப்போ அவங்க காமிக்கிறது வந்து காட்டன், கோட்டா காட்டன், பட் பியூர் கிடையாது, செமி. ஸோ இந்த வாட்டியும் கலெக்ஷன் நல்லா இருந்தது, பட் என்னோட துப்பட்டாக்கான மேட்சிங் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகலாம். ஸோ சில சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த கிளாத் எல்லாம் சூப்பராக இருந்தது. யாராச்சும் வந்து அந்த என்ன சொல்கிறது ஆர்கான்ஸா டைப் அந்த மாதிரி தேடுறீங்க அப்படின்னா அதுலேயும் கலெக்ஷன் நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் காட்டன் கிளாத்து. 100 rupeesலேருந்து 300 rupees ரேஞ்சில் இருந்தால் பர் மீட்டருங்க இதெல்லாம் காஸ்ட்டு. அதுலேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது. நம்ம லாஸ்ட் டைம் பேந்தன் ஸ்ட்ரீட்டில் பார்த்துருந்தோம் இல்லையா, காட்டன் சில்க்கு, டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து ஆர்கான்ஸா மாதிரிலாம் அந்த குட்டி மிரர் ஒர்க் இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலி காஸ்ட் வந்து கம்மி தான் இருந்தது. இந்த துப்பட்டாக்கான மேட்சிங் கிளாத் தாங்க கிடைக்கல, கலர் செட் ஆகுது. பட் ஆக்சுவலாக துப்பட்டா வந்து கோட்டா காட்டன் அண்ட் ஃபுல் ஒர்க்காக இருந்ததுனால அந்த அளவுக்கு செட் ஆகலாம். ஆக்சுவலாக இந்த கிளாத் எல்லாம் பார்த்தா நல்லா இருந்தது. அந்த அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிளாத் வந்து 5.5 meters வாங்கிட்டு சாரியாக ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுவும் நல்லா இருந்தது கிளாத்து. நான் எடுத்துகிட்டு போன துப்பட்டாக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கலாம். அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீம் கலரில் லைன்ஸ் வந்து, அது வந்து சிம்பிளாக அனார்கலி மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அண்ட் இதுலேயும் கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. துப்பட்டாக்கு மேட்சிங் காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக செட் ஆகுது, கலர் செட் ஆகுது, பட் அந்த கிளாத்துக்கான எம்ப்ராய்டரி அந்த மாதிரி செட் ஆகுது. நான் வந்து கோட்டா காட்டன்ல எம்ப்ராய்டரி வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு கோட்டா காட்டன்ல வந்து எம்ப்ராய்டரி வரலாம், அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து செமி கோட்டா காட்டன். ஆக்சுவலாக ப்ரைஸும் கம்மியாக இருந்தது. ரொம்ப வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ட்ரெஸ் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஸோ அதனால பிடிச்சிருந்தாலும் வேணாம், இந்த வாட்டி துப்பட்டாக்கு மேட்சிங் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒரு மெட்டீரியல் மட்டும்தான் வாங்கணும். இது வந்து ஆர்கான்ஸா, டிஜிட்டல் பிரிண்ட் ஆர்கான்ஸா. இதுவும் சூப்பராக இருந்தது. தனியாக பார்த்தா செம்மையா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து அந்த துப்பட்டா மேட்சிங்காக தான் வந்து சரி வேண்டாம்னு சொல்லிட்டு நினச்சேன். இன்னொன்று எனக்கு வந்து ஆர்கான்ஸா அந்த அளவு கம்ஃபர்டபுள் இல்லை. லாஸ்ட் டைம் வாங்கிட்டு 1 or 2 times போட்டு வேற ஒருத்தத்துல கொடுத்துட்டேன். ஸோ அதனால வேண்டாம், நம்மளுக்கு என்ன கம்ஃபர்ட் இருக்குமோ அது மட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இது வந்து தனியாக பார்த்தா செம்மையா இருக்கு. ஆக்சுவலி அந்த துப்பட்டா மேலே வச்சு பார்த்தா வந்து செட் ஆகல, தனியாக பார்த்தா செம்மையா இருந்தது உண்மையாவே. பட் துப்பட்டா போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் செட் ஆகலாம். ரெண்டுமே லைட் கலரா இருந்தது. லைட்டா இருந்தாலும் சில கலர்ஸ் மேட்ச் ஆகும். பட் இது வந்து துப்பட்டா போட்டா அது வேற இது வேற மாதிரி இருந்தது. தனியா பார்த்தா செம்மையா இருக்கு.
நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க. அதான் என் மூஞ்சே மாறுது, என்னடா செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாத்தீங்களா என் ஃபேஸ் தனியா பார்த்தா நல்லா இருக்கு, பட் மேட்சிங் செட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த என் ஃபேஸ்ல சிரிப்பே இருக்காது. ஏன் செட் ஆகலாம்? ஆக்சுவலா இந்த கிரீன் வந்து தனியா பார்த்தா அந்த அளவுக்கு லுக் இல்ல, பட் துப்பட்டா போட்டு பார்த்ததுக்கு அப்புறமா நல்லா இருந்தது, மேட்சிங் நல்லா இருந்தது. சார் ரெண்டுத்துல எது மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, கிரீன் நல்லா இருக்கா? இன்னொன்னு வந்து அது கிரீன் அந்த கலர் கூட சொல்ல தெரியல எனக்கு, கிரே கூட கிடையாது, கிரீன்லயே லைட் ஒரு மிக்சிங்கா இருக்கு. ரெண்டுத்துல எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கலெக்ஷன் நல்லா இருக்கு, பட் லாஸ்ட் டைம் நான் பார்த்த அளவுக்கு கலெக்ஷன் இல்ல இந்த வாட்டி. சோ இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். இதுல சிலதுக்கு வந்து நான் பிரைஸ் காமிச்சிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு பர் மீட்டர் காஸ்ட் தான் அங்க இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து டிஷ்யூஸ் இருக்கு அண்ட் அந்த க்ரஷ்ட் டிஷ்யூ கூட இருக்கு. இதெல்லாம் கோட்டால வந்து சில்க் மிக்ஸ் ஆனா எப்படி இருக்கு அந்த மாதிரி கோட்டா காட்டன் கிடையாது. டிஷ்யூல வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் வந்து இருந்தது, சாட்டன்லயும் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் இருந்தது. இந்த வாட்டி நிறைய டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு, எல்லா கிளாத்லயுமே வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் தான் வந்து நிறைய இருந்துச்சு. ஜெரி கோட்டான்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ காட்டன்லயே வந்து சில்க் மிக்சிங் மாதிரி வரும், அந்த கோல்டு டிஷ்யூ மாதிரி. ஸோ அந்த ஜெரி கோட்டாலையும் அந்த பார்டர் வந்து அந்த மாதிரி கலெக்ஷன் இருந்தது. இதெல்லாம் ஆக்சுவலா கிளாத் செம்மையா இருந்ததுங்க, சாஃப்டா இருக்கும் இல்லையா. இந்த கிளாத் பேர் எனக்கு தெரியல ஆக்சுவலி. இது வந்து காலர் நெக் மாதிரி ஸ்டிச் பண்ணா நல்லா இருக்கும் ஆக்சுவலி. 2 மீட்டர்ஸ் 2.5 மீட்டர்ஸ் வாங்கிட்டு அந்த காலர் நெக் அந்த ஷார்ட் ஹேண்ட்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணா செம்மையா இருக்கும். எனக்கு காலர் நெக் எல்லாம் செட் ஆகாது, எனக்கு வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸும் செட் ஆகாது, சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தான் எனக்கு செட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கான்ஸ்லயே வந்து அந்த டிஷ்யூ மாதிரி ஷைனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க சில கிளாத். இதுதான் செம்மையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பர் மீட்டர் 225. இந்த புலி மாதிரி இருக்கு இல்லையா டிசைன், அதுலயும் நல்லா இருந்தது சில கலெக்ஷன். யாராச்சும் அந்த மாதிரி ட்ரை பண்றீங்க அப்படின்னா பாருங்க. இதெல்லாம் மீட்டர் 125. அதெல்லாம் செட் ஆகுமா மேட்ச் ஆகுமா அப்படின்னு ஒரு ட்ரையலுக்காக பார்த்தேன். நாராயண் பேட்லயும் வந்து நிறைய இது இருந்தது, அந்த பார்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் இது என்ன சொல்றது, டிஷ்யூ இருக்கு இல்லையா, டிஷ்யூலயே வந்து டிஜிட்டல் பிரிண்ட் இருந்தது. இதெல்லாம் 5 மீட்டர் கிளாத் அந்த மாதிரி சில கட் பண்ணி வச்சிருந்தாங்க, சில 2 மீட்டர்ல கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா அந்த தாங்ல, அந்த கிளாத் சாரிக்கு யூஸ் பண்ண மாதிரி சில கிளாத் இருக்கு. அந்த குத்தி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு செட் ஆகுற மாதிரி சில கிளாத். 1 மீட்டர் காட்டன் பிளவுஸ் பீட்ஸ்.
டிஷ்யூஸ்ல கூட இருந்தது. டிஷ்யூ பிளஸ் கோட்டா ரெண்டு மிக்ஸ் ஆன ஒரு கிளாத் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கூட இருந்தது. கோட்டால டிஷ்யூ மாதிரி. ஸோ இது எல்லாமே பியூர் காட்டன்ஸ். கலங்காரி, இக்கத்து அந்த மாதிரி. இதுல கூட அந்த காட்டன் மேல பிரிண்ட் போட்ட மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருந்தது. கொஞ்சம் மீட்டர் 100ல இருந்து 300 வரையிலும். இன்னொன்னு துப்பட்டாஸ் தாங்க. ஆக்சுவலா நான் இந்த வாட்டி சென்னை சில்க்ஸ்ல எனக்கு பிடிச்சிருந்தது வந்து துப்பட்டாஸ் தான். இந்த லோ காஸ்ட்லயே செம்மையா இருந்தது. நம்ம டெய்லி வேர் யூஸ் பண்ற மாதிரி அப்படின்னா நிறையவே இருந்தது கலெக்ஷன். ஆஃபீஸ் இல்லைன்னா காலேஜ் போறீங்க, ரெகுலரா வந்து துப்பட்டாஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்து இந்த வாட்டி பாருங்க. லோ காஸ்ட்ல வந்து நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. ஆர்கான்ஸால இருக்கு 145 rupees. எக்கச்சக்கமா இருக்கு. நான் இந்த வீடியோ தான் எடுக்க முடியல. பட் நீங்க துப்பட்டாக்காக தேடுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி டி நகர் சென்னை சில்க்ஸ் போய் பாருங்க. அந்த 145 அந்த ரேஞ்ச்ல இருந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இதுல இருந்து ஒரு துப்பட்டா வாங்கியிருக்கேன் ரொம்ப லோ பட்ஜெட்ல. பட் பார்க்கறதுக்கு உண்மையா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆர்ட் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளிப்கார்ட்ல எல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா? ஸோ அந்த துப்பட்டாஸ் தான் இதெல்லாம். நம்ம ஆன்லைன்ல பார்த்தாவே 250, 300 அப்படி இருக்கு ஆர்ட் சில்க் எல்லாம். இதுல பார்த்தா 145 தான் இருக்கு. யாராச்சும் ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்கன்னா இந்த ஒரு துப்பட்டா வாங்கி சிம்பிளா ஒரு குர்த்தி மாதிரி தச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து கலர் ஃபேட் ஆகாது. மேபி சுருங்கனா சுருங்கலாம், ஆனா கலர் ஃபேட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. இதுதான் அந்த 195 பாத்தீங்களா, அந்த துப்பட்டா தான். நான் வீடியோ எடுக்கும் போது பார்த்துட்டு வீடியோல போன்ல பார்த்துட்டு தான் எனக்கு அது பிடிச்சிருந்தது. அது எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன் நான். ஸோ ஸ்கார்ஃப்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் இருக்கு ஸ்கார்ஃப்ஸ்ல எல்லாம். துப்பட்டாஸ் இந்த சிங்கிள் கலர் ஷிஃபான் துப்பட்டாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுலயே இருந்துச்சு. ஃபேன்சி துப்பட்டாஸ் தான் கலெக்ஷன் நல்லா இருந்தது. யாராச்சும் துப்பட்டாஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா போய் பாருங்க. ஸோ நம்ம டி நகர் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. முடிச்சுட்டு கூட கிட்டத்தட்ட 5 days ஆகுது. எனக்கு கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால என்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு காமிக்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எப்பவுமே எனக்கு என்கிட்ட ஒரு துப்பட்டா இருக்கும். அந்த துப்பட்டாக்கு மேட்சிங் அதான் வந்து கிளாத் வாங்கிட்டு அனார்கலி ஸ்டிச் பண்ணுவான். நான் யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து குர்த்திஸ் இருக்கும், நார்மல் சுடிதார் இருக்கும், அப்படி இல்லைன்னா அனார்கலிஸ் இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ரெகுலர் யூஸ். ஓகே, ஸோ இந்த துப்பட்டா வந்து மேரேஜ் அப்போ நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவோம் இல்லையா, ஸோ இந்த ட்ரெஸ் வந்து என் மேரேஜ் அப்போ நான் வாங்கினது. அப்போவே வந்து 2500 இந்த ட்ரெஸ் மெட்டீரியல். ஆனால் டாப் போச்சு, பாட்டம் போச்சு, துப்பட்டா வந்து ஸ்டில் அப்படியே இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி இருந்ததுனாலே என்னன்னு தெரியல. கோட்டா காட்டன், பியூர் கோட்டா காட்டன் மேலே வந்து இந்த எம்ப்ராய்டரி இருக்கும். ஸோ துப்பட்டா போட்டால் கூட ரொம்ப நல்லா இருக்கும், ஃபுல் ஒர்க். ஓகேவா? ஸோ அதனால என்கிட்ட இன்னும் இது இருக்கு. இந்த ஒரு துப்பட்டாக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 4 ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எல்லாமே போச்சு, இன்னும் துப்பட்டா அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த துப்பட்டாக்காக இப்போ இன்னொரு இந்த வாட்டி அனார்கலி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாத் வாங்கிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் வந்து டி நகர் போனால் வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸில் இதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தேன். மெட்டீரியல்ஸ் கிடையாது, கிளாத் வாங்கியிருந்தேன் இதே மாதிரி தான்ல. ஸோ இந்த வாட்டி நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் போயிருந்தேன். பட் இந்த வாட்டி கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ சென்னை சில்க்ஸில் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஷாப்லேயே பார்த்துருக்கீங்க இல்லையா, பட் உங்கள் முன்னாடி பேக் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஓகே, இந்த ஒரு கிளாத் வந்து இதுக்கு மேட்ச் ஆச்சான்னு சொல்லிட்டு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த துப்பட்டா வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் இந்த துப்பட்டா பற்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் கிளாத் பற்றி சொல்லலாம். 195 துப்பட்டா. ஓகே, நம்மளுக்கு ஆன்லைன்ல எல்லாம் ஆர்ட் சில்கா சம்திங் ஏதோ ஒரு வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த இது. ஸோ நம்மளுக்கு எனி கலருக்கு மேட்ச் ஆகும், எதர் ப்ளூ ஆர் கிரீனுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ரீசனபுளான ப்ரைஸ்ல வந்து நீங்கள் துப்பட்டாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சென்னை சில்க்ஸில் பாருங்க, துப்பட்டாஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு. இந்த மாதிரி டான்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் விட துப்பட்டாஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாட்டி. ஓகேவா? துப்பட்டா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? 195 rupees.
ஓகே, இப்போ நம்ம ஷாப்பிங் எதுக்காக போகணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கிளாத் வந்து எம்ப்ராய்டரி வந்துருக்கு எல்லாமே. ஓகே, லாஸ்ட் டைம் எல்லாம் பியூர் காட்டன்ல வாங்கியிருந்தா இல்லை ஃபேன்சி டைப் ஜூட் டைப்ல வாங்கியிருந்தா. ஸோ இந்த வாட்டி ரெண்டுத்துக்குமே எம்ப்ராய்டரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ராய்டரி டைப் வாங்கியிருக்கேன். அண்ட் இங்கே லேஸ் பார்த்தோன்னா எனக்கு லைட் ப்ரௌன் கலராக இருக்கும். ஸோ இதுலேயும் அந்த ப்ரௌன் ஷேட் வந்து இருக்கு அண்ட் ஹாஃப் ஒயிட் கூட இருக்குது. ஸோ அதனால மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா. இது எப்படின்னா அந்த ஜார்ஜெட் கூட ஷிஃபான் மேலே ஒர்க்கு. பட் ஒர்க் பார்த்தா வந்து இந்த ஷிஃபான் மாதிரி தெரில, எனக்கு கொஞ்சம் ஃபேன்சி காட்டன் மாதிரி இருக்குது. அந்த ஷிஃபான் மேலே ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க் இருக்கு இல்லையா, அதனால தெரியுதா எல்லா ஒர்க்கு ஃபுல்லாக ஒர்க் இருக்கு. ஸோ இது வந்து கடைசியாக இருந்ததுனால நான் கேட்டது 4 மீட்டர் தான் கேட்டிருந்தேன். அவங்ககிட்ட வந்து 4 மீட்டர் கண்டினியூஸாக இருந்தது, 1 மீட்டர் தனியாக இருந்தது. ஸோ நீங்கள் மொத்தமாக 5 மீட்டர்ஸ் வாங்கிக்கோங்க, நாங்கள் 4 மீட்டர் பில் போட்டுடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து ஃபுல்லாகவே வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஸ்டிச்சிங் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? புரியுதா? நல்லா இருக்குதா? ஸோ அந்த துப்பட்டாக்கு எப்படி போட்டு எல்லாம் ஸ்டிச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் துப்பட்டா எல்லாம் போட்டு நான் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிப்பேன். ஸோ நம்மளோட ட்ரெஸ் வந்து ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நான் எப்போ ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் அனார்கலி வித் மேட்சிங் துப்பட்டா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சேம் இது வந்து எப்பவுமே இங்கே வந்து ஜிக்ஸாக் பண்ணலாம், பட் இதுக்கு வந்து நான் ஜிக்ஸாக் பண்ணலாம். ஸோ கீழே வந்து அந்த ஒயிட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நான் போட சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைனலாக இப்படி தான் ஸ்டிச் பண்ணாங்க. எங்கேயுமே அட்டாச்மெண்ட்ஸே கிடையாது. ஸோ கிளார் பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்குன்னு? கிளார் நல்லா இருக்கா? ஸோ 4.5 மீட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ கிளார் வரும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக என் பாட்டம் வந்து மேக்ஸிமம் நான் செல்ஃப் தான் யூஸ் பண்ணுவேன். செல்ஃப் லெகின் அண்ட் ப்ரிஸ்மாவில் ஃபஸ்ட்டு நான் ட்வின் பேர்ட்ஸ் பார்த்தேன், எனக்கு மேட்சிங் கலர் செட் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறமா ப்ரிஸ்மாவில் பார்த்துட்டேன். ஓகேவா? ஃபைனலாக எனக்கு ஆல்ரெடி இருந்த துப்பட்டா வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் ரெடி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ ஜென்ரலாக நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ண இதுக்கு வந்து லைனிங் நான் கொடுத்துட்டு 500 கொடுத்தேன், ஏன்னா பீக்கோ இல்லாதனால. ஸோ பீக்கோ கொடுத்தா அப்படின்னா 120 150 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இந்த ஷாப் வந்து லோக்கல் ஷாப். நான் சொல்கிறது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஸ்டிச் பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த லோ பட்ஜெட்டில் ஸ்டிச் பண்ணுற ஒரு லோக்கல் ஷாப். இதே நான் வந்து ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ண 500 இல்லையா, லைனிங் கொடுத்துட்டு இதே வந்து 750 ஸ்டிச் பண்ணியிருக்கேன், 850 ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அண்ட் 1750 கூட ஸ்டிச் பண்ணியிருக்கேன் லைனிங் கொடுத்துட்டு. ஸோ அந்த ஷாப்க்கு ஏற்ற மாதிரி அந்த டைலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வேரி ஆகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் அனார்கலி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த லோக்கல் டைலர் கிட்டே வந்து அந்த லோ பட்ஜெட்ல கிளாத் வாங்கி கொடுங்க. 100 rupeesல கூட இப்பெல்லாம் நம்மளுக்கு கிளாத் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா மீஷோல எல்லாம் வந்து இன்னும் லோ பட்ஜெட்ல கிளாத் கிடைக்கும், 250 300 ஸோ அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஃபிட்டிங் எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னா வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே வந்து நீங்க ரொம்ப காஸ்ட்லியான கிளாத் வாங்கிட்டீங்க அப்படின்னா பொட்டிக் ஸ்டைல்ல வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து வேரி ஆகும் போகிற பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் ஸ்டிச் பண்ண இந்த ட்ரெஸ்ஸோட சார்ஜ் வந்து 500 லைனிங் கொடுத்து. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபுல் இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.